ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 6 எபிசோட் 7 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பட்டன் அமுக்காதவங்க டப்புன்னு அந்த லைக் பட்டனை தட்டிட்டு வந்துருங்க. போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோ அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள யாராச்சும் உயிரோட மிச்சம் இருக்காங்கன்னு பார்க்க போனா அங்க எல்லாத்தையுமே அந்த ஸ்வாடு சர்க்கையா மாலா பண்ணி வச்சிருக்கோம். அங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம பெரு நம்ம சேடோ மோனாருக்கு ஜின்முவோட வரலாறு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடு கூட பார்கென் பண்ணிட்டு இருப்பாரு. நீ இருக்கிற இந்த இடம் இந்த பூமியில தான் இருக்கு, இந்த பூமிக்கே ஆபத்து, அப்புறம் நீ இருக்கிற இடம் எப்படி சேஃபா இருக்கும், ஒழுங்கா என் கூட வந்து சண்டை போடுன்னு பார்கென் பண்ண. அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு காஃபி ஷாப்பை காட்டுறாங்க. அங்க இருக்கிறது நம்ம டிராயிங் வைத்திருந்தாங்க. அவர்கிட்ட ஒரு 2 பேர் வந்து கேட்பானுங்க பாருங்க, சார் அந்த டஞ்சனுக்குள்ள என்ன சார் நடந்தது, டீடைல் சொல்லுங்க சார் அப்படின்னு கேக்குறானுங்க. அவனுங்க யாருன்னு பார்த்தா அவனுங்க நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர்ஸ். அவனுங்க டீடைல் கேட்க அதுக்கு நம்ம டிராயிங் வைத்தியார் சொல்லுவாரு, கண்டிப்பாடா நான் சொல்றேன், நான் சொல்லாம எப்படி, ஆனா என்ன பத்தி எதுவும் கேட்க மாட்டீங்களேடா, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராயிங் பார்த்தாரு மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பாரு. பாருங்க, ஆஹா அவன் ஒன்றும் ஈராக் சப்பா இல்லடா, எந்த மாஸ்டர் வந்தாலும் அவன் மூஞ்சிலேயே கைய வப்பன்ற மாதிரி அடிச்சு டொப்சம் பண்ணிருக்கான்டா, அவன் என் உயிரையே காப்பாத்திருக்கான், அவனை இந்த உலகமே மதிக்கணும் பாராட்டணும்டா, அதனால என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன், அவன் இன்னும் மேல மேல போய்கிட்டே இருக்கணும்டா, நான் சொல்றேன்டா நீ எழுதுடா, நான் நடந்தது எல்லாத்தையும் சொல்றேன் எழுதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராயிங் வைத்தாரு எல்லாத்தையுமே சொல்லிடுவாரு. அடுத்த நாள் நம்ம டிராயிங் வைத்தார் சொன்னது எல்லாமே நியூஸ் பேப்பர்ல வரிசையா வந்துட்டு இருக்கும். அந்த ஸ்வாடை எடுத்துருப்பான அந்த அன்ட்ரு, அவன் கையை நம்ம ஹீரோ வெட்டிருப்பான்ல, அவனோட போட்டோவும் போட்டு வச்சிருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருக்குன்னா, ஒத்துக்கிட்ட மனசு இல்லைனாலும் இதுதான் நிஜம், அந்த டஞ்சன் கேட்டில் இருந்து அந்த பீஸ்ட் கிட்ட இருந்தும் ஸ்வாடை எடுத்து கண்ட்ரோல லூஸ் பண்ண அந்த ஹண்டர் லூஸ் கிட்ட இருந்தும் அங்க இருந்த நிறைய மக்களோட உயிரை காப்பாத்தினது ஒரு ஈராக் ஹண்டர். அவன் ஹீரோ மாதிரி வந்து அங்க இருந்த நிறைய மக்களோட உயிரை காப்பாத்தி இருக்கான். நாங்க இந்த தகவல் எல்லாத்தையுமே அங்க இருந்த நிறைய நபர்கள்ட்ட இருந்து டீடைல் வாங்கி தான் போட்டிருக்கோம். இது உண்மைதான், அந்த ஈராக் ஹண்டர் சாதாரண ஆள் மாதிரி தெரியல, அவன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா இருக்கான். அவன் இங்க நிறைய உயிரை காப்பாத்தினால அவங்க எல்லாமே அவங்களோட உயிரை காப்பாத்தின அந்த ஈராக் ஹண்டருக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டுருந்துச்சு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பிளாக் டாடாய்ஸ் கருப்பு ஆமை கில்ட் ஆபீஸ் காட்டுறாங்க. அங்க இருக்க ஹெட் அப்படி யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க, நம்ம ஹண்டர்ஸோட சாப்பாடு மூட்டை எல்லாத்தையும் தூக்கிட்டு போறதுக்கு ஒரு ஈராக் போட்டர் தேவைப்படுறானடா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. அங்க இருக்க இன்னொருத்தன், சார் ஆமா சார் இங்க நிறைய பேர் தேவைப்படுறாங்க சார், நம்ம ஹண்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார், அந்த வெப்பன்னு சாப்பாடு மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு நிறைய ஈராங்க ஹண்டர் தேவைப்படுறாங்க சார், லிஸ்ட் எல்லாம் இருந்தா அனுப்பி வைங்க சார் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ஹெட் சொல்லுவான், டேய் இந்த அம்மையப்பனை பத்தி தெரியாதா உனக்கு, நான் எல்லா லிஸ்டையும் எடுத்து வச்சுட்டேன்டா, அந்த அனுப்பி வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி வைக்க அந்த ஒர்க்கர் அதை பார்த்துட்டு இருப்பான் பாருங்க, பார்த்து செம்ம சாக்காயிருவான். ஏன்னா அதுல நம்ம ஹீரோவோட பேர் இருக்கும். நம்ம ஹீரோ அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள வந்து நிறைய பேரை காப்பாத்திருப்பான்ல, அது எல்லாமே அந்த லிஸ்ட்ல இருக்கும். அதை பார்த்துட்டு அவன் செம்ம சாக்காயிருவான். அட என்னடா அது, இவன் ஈரா கட்டுறா, இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அந்த பக்கம் பார்த்தா அந்த ஹெட்டு நம்ம ஹீரோவோட டீட்டெயில வச்சு பார்த்துட்டு சொல்லுவான் பாருங்க, ஈரான் ஹண்டர்ல புதுசா ஒரு ஹீரோ அவதரிச்சுட்டான்டா அப்படி சொல்லிட்டு இருக்க. அந்த ஒர்க்கரோ, சார் நான் உடனே அவனுக்கு போன் பண்ணி நம்ம கிட்ல சேர சொல்றேன் சார் அப்படி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு அந்த ஹெட் சொல்லுவான், இப்ப புரியுதாடா என்னோட செலக்ஷன் எல்லாம், அவன் வந்தா சும்மா நல்லா இருக்கும்டா, நம்ம கில்டுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் கிடைக்கும்ல, அவனை வர சொல்லுடா அப்படின்னு சொல்லி சும்மா கெத்தா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் அந்த பிளாக் டாடாய்ஸ் கருப்பு ஆமை கில்ட் ஆபீஸ் காட்டுறாங்க. அங்க வேலை பாக்குறவன் அங்க உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க. அவனோட ஹெட் அங்க இருந்து வருவான் பாருங்க. அவன் கேட்பான், ஏ என்னடா நான் அந்த ஈராக் ஹண்டரோட டீட்டெயில் அனுப்புனேனே, அவனை வேலைக்கு கூப்பிட்டியா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த வேலை பார்க்கறவன் சொல்லுவான், சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், அவன் என்ன சொன்னா தெரியுமா, என்னடா அவன் என்ன சொல்லியிருப்பான், இந்த மாதிரி ஒரு பெரிய கில்ட் ஆபீஸ்ல வேலைக்கு கூப்பிடும் போது வேண்டாம் நான் சொல்ல முடியும், அவன் வந்துதானடா ஆகணும் அப்படி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அந்த வேலை பார்க்கறவன் சொல்லுவான் பாருங்க, சார் அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா சார் அப்படின்னு சொல்ல அவன் சொன்னதை கேட்டு அந்த ஹெட் ஷாக் ஆயிடுவான். டேய் என்னடா சொல்ற, இந்த மாதிரி ஒரு பிளாக் டாடாஸ் கருப்பு ஆமை கில்டு மாதிரி ஒரு பெரிய கில்டு அந்த மாதிரி ஒரு ஈராங்கிற வேலைக்கு கூப்பிடும் போது அவன் வேண்டான்னு சொல்லிட்டானா, என்னடா சொல்ற அப்படின்னு அந்த ஹெட் ஷாக்காக அந்த வேலை பார்க்கறவன் சொல்லுவான் பாருங்க, சார் அவன்கிட்ட வேற ஏதோ பிளான் இருக்கான் சார், அவனுக்கு இந்த மாதிரி கில்ல சேர்ற ஆசையெல்லாம் இல்லையா, அவன் தனியாதான் ஹண்ட் பண்ணுவானா அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு அந்த ஹெட் கடுப்பாயிட்டு, அவனை என்ன அவன் மனசுல பெரிய எஸ்ரா கண்டர் நினைச்சிட்டானா, இவ்வளவு பெரிய கில்டு அவனுக்கு ஆஃபர் கொடுக்கும் போது அது வேண்டான்னு மறுக்கிறான், அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், யாருடா அவன் அப்படின்னு அவன் செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்க.
அதுக்கு அந்த ஒர்க் பண்றவன் சொல்லுவான், சார் டென்ஷன் ஆகாதீங்க சார், அவன் எப்படி மறுபடியும் நம்மளை கூப்பிட்டு தான் சார் ஆகணும், அப்ப நம்ம பாத்துக்கலாம் சார், டென்ஷன் ஆகாதீங்க சார் அப்படின்னு அங்க ஒர்க் பண்றவன் அந்த ஹெட்டை சமாதானம் படுத்திட்டு இருப்பான். அந்த ஹெட்டை அடுத்து சொல்லுவான் பாருங்க, நீ சொல்றது கரெக்ட் தான்டா, நாம எவ்வளவு பெரிய கில்டு, எவ்வளவு பெரிய ஆளு, நம்மளையே ரிஃப்யூஸ் பண்ணிருக்கான், அவன் வருத்தப்படுவான்டா, அவன் வருத்தப்படுவான், இத நினைச்சு அவன் வருத்தப்படுவான், அவன் எப்படி நம்ம கிட்ட தானே வரணும், நான் பாத்துக்கிறேன்டா அப்போ அப்படி நம்ம வில்லத்தனமா பேசிட்டு இருக்க. அப்படி அங்க கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட வீட்டுல காட்டுறாங்க. அவரு போனை கட் பண்ணிட்டு, சோ என்னடா அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சும்மா நசன்னு போன் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அங்க பெரு சொல்லுவான் பாருங்க, சின்னையா உங்களோட பவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சின்னையா, அதனாலதான் சின்னையா உங்களை எல்லாருமே கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பெரு சொன்ன நம்ம ஹீரோ சொல்லுவாரு பாருங்க, அட போடாடே பெரு, அவனுங்க எதுக்கு கூப்பிடுறானுங்க, ஒண்ணு அவங்களோட வெப்பன்னு சாப்பாடு இதெல்லாம் இருக்கிற மூட்டையை தூக்க கூப்பிடுறானுங்க, இல்லனா அந்த ஸ்டோன் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக கூப்பிடுறானுங்க, நான் ஒரு ஹண்டர்ரா, என்ன ஹண்ட் பண்றதுக்காக கூப்பிடணும், அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம இப்படி கூப்பிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம என்னோட போன் நம்பர் இந்த மாதிரி கில்டு கிட்ட எல்லாம் கொடுத்து யார் போன் பண்ண வைக்கிறான்னு தெரியலையே, இது எவன் பார்த்த வேலைன்னு தெரியல, கையில சிக்குனா சிக்கன் மசாலா போட்டு பொறிச்சு விட்டுருவேன் அப்படி நம்ம ஹீரோ டென்ஷனா பேசிட்டு இருக்க. அப்புறமா இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு காட்டுறாங்க. யாரா அந்த பையன் அப்படின்னு பார்த்தா அது நம்ம டிராயிங் வாத்தியார் தாங்க. அவர் வந்துட்டு நான் தான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்து நம்ம ஹீரோ சோஃபால உட்காந்துட்டு சொல்லுவாரு பெரு கிட்ட, பெரு நான் அந்த கில்டுல எல்லாம் போய் சேர்ந்தா அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, ஒண்ணு அவங்களோட சாப்பாடு வெப்பன் எல்லாத்தையும் மூட்டை தூக்க வைப்பானுங்க, இல்லைன்னா அந்த ஸ்டோனை எடுக்க வைப்பானுங்க, என்னால அங்க போய் சண்டை போடவே முடியாது, நான் ஒரு ஹண்டர், நான் எல்லாத்தையுமே வேட்டையாடி என்ன டெவலப் பண்ணி நான் என்னோட பவர் ரொம்ப அதிகப்படுத்தணும் பெரு, இந்த மாதிரி கில்டுல எல்லாம் சேர்ந்தேன்னா என்னோட பவர் அதிகப்படுத்த முடியாது, நான் டெவலப்பும் ஆக முடியாது, அதனால எனக்கு இந்த மாதிரி கில்டு பில்டு கல்டு இதெல்லாம் சேரணும்னு எந்த ஒரு காரணமும் இல்ல, எந்த ஒரு அவசியமும் இல்ல, இது எல்லாத்தையுமே நான் தனியாவே பாத்துக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கும் எனக்கும் மிச்சம் இருக்கிற பஞ்சாயத்தை நம்ம தீர்த்து வைப்போமா அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி சொல்லுவாரு பாருங்க. யாரா அந்த பக்கம் இருக்கான்னு பார்த்தா அது அந்த பீஸ்ட் மோனார்க்கோட வெப்பன் ஸ்வாட் தாங்க. அது அப்படியே கொண்டு வந்து அவரோட வீட்டுல வச்சிருப்பாரு. அங்க அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அதுகிட்ட கேட்டிருப்பாரு இல்லையா, டேய் ஒழுங்கா நீ என் கூட சேர்ந்து சண்டை போடு அப்படின்னு கேட்க, அந்த பீஸ்ட் மோனார்க்கோட வெப்பன் அப்ப அங்க சொல்லிருக்கும் பாருங்க, டேய் என்னடா சொல்றேன், நான் பீஸ்ட் மோனார்க்கோட வெப்பன்டா, நீ சேட்டா மோனார்க்கோட பவர் இருக்கிறவன்டா, டேய் என்னடா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பேசிட்டேன், இந்த மாதிரிலாம் உன்னை பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறான், டேய் இருந்தாலும் பரவாயில்லடா, நீ என்னோட எனிமி மாதிரி இல்லாம என் கூட சேர்ந்து சண்டை போடணும் தான்டா சொல்ற, டேய் அண்ணா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குட்டோம் அப்படின்னு அதை சொல்ல, அப்படியே இங்க பிரசன்ட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோவும் அந்த வாளும் பக்கத்துல இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ கேட்பாரு, உன்னோட அந்த கண்டிஷன் என்ன சொல்லி தோல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த ஸ்வாட் சொல்லும் பாருங்க, டேய் என்னோட பீஸ்ட் மோனார்க்கோட சரணாலயம் ஒண்ணு இருக்குட்டான், அங்க என்ன கூட்டிட்டு போட்டான் அப்படின்னு அந்த ஸ்வாட் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவோ, ஏய் என்ன சொல்ற, பீஸ்ட் மோனார்க்கோட சரணாலயமா, அதெல்லாம் நான் எங்கன்னு போய் தேடுவேன், பைத்திய மாதிரி ஏதாவது பெணாத்திக்கிட்டு இருக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ அதை பிடிச்சி திட்ட, அதுக்கு அந்த ஸ்வாட் சொல்லும், டேய் எனக்கு அந்த இடம் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் தெரியும்டா, நீ என்ன அங்க கூட்டு போனாலும் போதும், ஆனா ஒரு சிக்கல் ஆயிடுச்சுட்டான், அந்த சரணாலயத்துக்கு போற டஞ்சன் கேட்டு க்ளோஸ் ஆயிருச்சுட்டான், அது ஃபுல்லா பிரேக் ஆகி மான்ஸ்டர் எல்லாம் வெளியே வந்துருச்சுட்டான், அது உங்களை மாதிரி மனுஷங்க என்ன சொல்லுவாங்கன்னா டஞ்சன் பிரேக் ஆன இடம்னு சொல்லுவாங்கட்டா அப்படின்னு அது சொல்ல, நம்ம ஹீரோவோ என்ன அந்த இடத்துல டஞ்சன் பிரேக் ஆயிடுச்சா, அப்பனா அந்த இடம் ஃபீல்டு டைப் டஞ்சனா மாறிடுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அப்புறம் அந்த ஃபீல்டு டைப் டஞ்சனா என்னன்னு காட்டுறாங்க. ஃபீல்டு டைப் டஞ்சனா ஒன்னும் இல்லைங்க, உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு இடத்துல ஓபன் ஆன டஞ்சன் கேட்ட யாருமே கண்டுக்கிடாம விட்டாங்கன்னா அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள இருக்க மான்ஸ்டர் எல்லாருமே வெளியே வந்து அந்த இடத்தையே கண்ட்ரோல் எடுத்து அதோட இடமா மாத்திக்கும். அதுக்கப்புறம் அந்த டஞ்சன் கேட்டு பிரேக் ஆகி அந்த இடத்தை விட்டே காணாம போயிரும். அப்புறம் அந்த இடம் ஃபுல்லாவே அந்த மான்ஸ்டர்ஸ் கண்ட்ரோல்ல போயிரும். உங்களுக்கு இன்னொரு விதத்துல சிம்பிள்
சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஜேஜே ஐஸ்லாண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சீசன் 2ல இருக்கும் பாத்தீங்களா, அங்கதானே நம்ம பெரு வந்தான். அந்த இடத்த எப்படி டஞ்சன் எல்லாம் பிரேக் ஆகி எறும்பெல்லாம் வெளியே வந்து அந்த தீவை மொத்தமா கண்ட்ரோல் எடுத்திருக்கோம். அந்த தீவுல தானங்க நம்ம பெரு கிடைச்சான். அந்த டஞ்சன் பிரேக் நடந்தது ரொம்ப நல்ல விஷயம் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டஞ்சன் பிரேக்னா என்னன்னு. நம்ம பெருவை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறமா நம்ம ஹீரோ மொபைல் எடுத்து டைப் பண்ணுவாரு. என்னடா பண்றாருன்னு பார்த்தா, அங்கிள் நான் கொஞ்சம் வெளியே போறேன், நான் உங்களுக்கு கொஞ்ச நேரமா போன் பண்ணாம விட்டாலோ இல்ல நீங்க போன் பண்ணி நான் எடுக்காம விட்டாலோ தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, நான் திரும்ப வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவாரு. அந்த அங்கிள் யாரா இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச அந்த அங்கிள் ஜின்கோவா தான் இருக்கும். சரி பாப்போம், ஏன்னா அந்த கதையில போக போக அந்த அங்கிள் யாருன்றத ரிவீல் பண்ணுவாங்க, அப்ப தெரிஞ்சிடும் அந்த அங்கிள் யாருன்னு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ பேக் எல்லாம் ரெடியா எடுத்து போட்டுக்கிட்டு சும்மா கெத்தா நிப்பாரு பாருங்க. எங்க நம்ம போறோம்? இந்த ஸ்வாட் சொன்ன இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருப்பாரு. நம்ம ஹீரோவோட அவுட்ஃபிட் சும்மா சூப்பரா இருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு பெரிய மலைக்காடு மாதிரி காட்டுறானுங்க. அப்படியே கீழே பார்த்தா பெரிய வேலி போட்டு செவுரெல்லாம் கட்டி வச்சிருக்கானுங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, டேய் உனக்கு நல்லா தெரியுமா இந்த இடம் தானா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ஸ்வாடோ ஆமா எனக்கு தெரியும் அப்படி சொல்லுமா. நம்ம ஹீரோ அந்த வேலையை பாப்பாரு, அதுல ஒரு போர்டு இருக்குமா, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இந்த இடத்துக்குள்ள போறது கொஞ்சம் கஷ்டம் தான் போலயே, ஏன்னா இந்த இடம் ஹண்டர்ஸ் கில்டுக்கு சொந்தமான இடம். இந்த இடத்துக்குள்ள நம்ம அத்துமீறி நுழைஞ்சோம்னா அது சட்டப்படி ரொம்ப குற்றம். இந்த கில்டோட பேரு ஹைனா கில்டு. அது மட்டும் இல்லாம இந்த கில்டுல பைத்தியக்காரனுங்க, அரக்கிருக்கனுங்க, கேங்ஸ்டருங்க இந்த மாதிரிதான் இருப்பானுங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன. அதுக்கு பெரு சொல்லுவான் பாருங்க, சின்னையா வேண்டாம் சின்னையா, இந்த பைத்தியக்கார ஸ்வாடு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீங்க அங்க போகாதீங்க சின்னையா, நீங்க உங்க பவரை இன்க்ரீஸ் பண்ணி லெவலப் பண்ணுங்க சின்னையா, வாங்க சின்னையா நம்ம வேற இடத்துக்கு போவோம் சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவோ அப்படி சிரிப்பாரு பாருங்க. நம்ம ஹீரோவோட ஆரா சும்மா பயங்கரமா இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம பெருவோ, சின்னையா என்ன சின்னையா பயங்கரமா வில்லத்தனமா சிரிக்கிறீங்க அப்படின்னு கேப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ சும்மா பாக்குறதுக்கே வில்லத்தனமா இருப்பாரு. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ ரூலர் ஸ்கேண்ட வச்சுட்டு சொல்லுவாரு பாருங்க, பெரு உள்ள போலாமா அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. அடுத்து அதை பார்த்துட்டு பெரு கேப்பான், சின்னையா அந்த ஹைனா கில்லுக்கு தெரிஞ்ச என்ன சின்னையா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவோ, பெரு வெயிட் பண்ணு பெரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூலர் ஸ்கேண்டை யூஸ் பண்ணி மேல இருக்க அந்த சிசிடிவி கேமரா புடிச்சு ஒரு நசுக்குவா இருப்பாருங்க. அந்த சிசிடிவி கேமரா அப்படி கட்டாயி நொறுங்கி கீழே தொங்கிட்டு கிடக்கும். நம்ம ஹீரோ பார்த்துட்டு, என்ன பெரு இப்போ ஓகேவா, இதுக்கு மேல என்ன அவங்க கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அதை பார்த்துட்டு பெருவோ, சின்னையா உங்களை பார்க்கும் போது எனக்கு என்னோட வாத்தியார் தான் சின்னையா ஞாபகத்துல வராரு, நீங்க அப்படியே என்னோட வாத்தியார் மாதிரியே பண்றீங்க சின்னையா அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த வேலியெல்லாம் கட் பண்ணிட்டு சும்மா மாசா உள்ள நடந்து போவாரு பாருங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்க, அந்த இடத்த சுத்தி ஒரே ப்ளூ கலர்ல புகமூட்டமா இருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, பெரு இந்த மாதிரி டஞ்சன் பிரேக் ஆன இடத்துல இந்த மாதிரி புகமூட்டமா இருக்குமா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு பெரு சொல்லுவான் பாருங்க, சின்னையா இல்ல சின்னையா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த இட்டாரியம் தான். அவன் தான் இந்த பூமி இருக்கிற இந்த டைமென்ஷன்ல பெரிய ஹோல் மாதிரி போட்டு அவனோட மான்ஸ்டர்ஸ இந்த போர்ட்டல் வழியா இங்க உள்ள விடுறான் சின்னையா, அவன் ரொம்ப மோசமானவன் சின்னையா அப்படின்னு பெரு சொல்லிட்டு இருக்க. அந்த இட்டாரியம் காட்டுறாங்க பாருங்க, அவன் பாக்குறதுக்கே மார்வல்ல இட்டர்னல் படத்துல வர செலஸ்டியல் மாதிரி சும்மா பயங்கரமா இருக்கான். அவனோட கைய வச்சு பூமியை சுத்தி ஒரு மாதிரி மேஜிக் பண்றான் பாருங்க. அது வழியா தாங்க டிமென்ஷனல பிரேக் பண்ணி நிறைய மான்ஸ்டர்ஸ் இந்த பூமிக்குள்ள விடுறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சொல்வாரு, ஓ அப்படியா, அப்படின்னா இந்த இடத்துக்குள்ள வரணும்னா அவன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதானே, சரி விடு நான் இப்போ லெவலப் ஆகணும், லெவலப் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெடியா இருக்க. டக்குன்னு பார்த்தா அந்த பக்கம் மரத்துல இருந்து ஒரு மாதிரி குரங்கும் நாயும் கலந்த மாதிரி பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வரும். சும்மா பயங்கரமா அப்படி கத்திக்கிட்டே வரும் பாருங்க. அதோட தலையில எல்லாம் ஆரஞ்சு கலர் டைட்டில் போட்டிருக்கும். அது அப்படி பயங்கரமா கத்திக்கிட்டே வர, இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரெடி ஆவாரு. டக்குன்னு பார்த்தா அந்த ஸ்வாடு, டேய் நான் ரெடி ஆயிட்டேன்டா, என்னோட பவர் இப்ப தட்டா பார்க்க போறீங்க அப்படின்னு அது ரெடி ஆவற. நம்ம ஹீரோவோ, டே ஸ்வாடு இப்ப எதுக்குடா நீ வெளியே வர,
நான் கூப்பிடும் போது நீ வந்தா போதும். இப்ப நான் உன்ன மாதிரி வெப்பனை யூஸ் பண்ற ஐடியால இல்ல, நான் என்னோட கையவே யூஸ் பண்றேன்டா. நீ என்ன நினைச்ச? நான் விரலாட்டுறவன் இல்லடா, விரல ஒட்டு ஆட்டுறவன் அப்படின்னு நம்ம ஹீரோ ரெடி ஆவாரு பாருங்க. அப்புறம் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே பயங்கரமா ஓடி வந்துட்டு இருக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ அவரோட வெறும் கையிலே ஓடி போய் ஒரு குத்து விடுவாரு பாருங்க தவடாலேயே. தவடா சும்மா பேந்துக்கும். அப்புறம் ஒரு கிக்கு வயிற்றுலயே கிக்கு விட்டுட்டு அவரோட கையை அட் அ டைம்ல அந்த ஸ்வாட கண்ட்ரோல் பண்ணி ஒரு இழுப்பாரு பாருங்க ரூலர் ஸ்கேண்ட் பவரை வச்சு. அந்த ஸ்வாடு சும்மா செம்ம ஸ்பீடா வந்து அங்க இருக்க மான்ஸ்டரை வெட்டிட்டு செம்ம ஸ்பீடா நம்ம ஹீரோவோட கைக்கு போகும். நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட சும்மா ஸ்டைலா புடிச்சிட்டு நிப்பாரு பாருங்க. நம்ம ஹீரோ அந்த பீஸ்ட் மோனார்க்கு பவர் இருக்க அந்த ஸ்வாட ஒரே நேரத்துல கையிலையும் யூஸ் பண்ணுவாரு, ரூலர் ஸ்கேண்ட் பயன்படுத்தியும் யூஸ் பண்ணுவாரு. லாங் ரேஞ்சில இருந்தாலும் சரி, கிட்ட அது கையில இருந்தாலும் சரி, நம்ம ஹீரோவோட கண்ட்ரோல்ல தான் அந்த ஸ்வாட் இருக்கும். அப்புறம் அந்த ஸ்வாட் கைக்கு வந்துரும் பாத்தீங்களா. நம்ம ஹீரோவோ ஸ்டார்ம் ஸ்லாஷ் ஆக்டிவேட்டட் அப்படின்னு போட்டுட்டு அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டரையும் சும்மா சரசரன்னு ஒரு அடியில வெட்டுவாரு பாருங்க. பயங்கரமா இருக்கும். அந்த ஸ்டார்ம் ஸ்லாஷ் அட்டாக்ல அங்க இருக்க எல்லா பேசும் சும்மா பறந்து போய் விழுந்துட்டு இருக்கும் பாருங்க. அடுத்து நம்ம ஹீரோ சொல்வாரு, அப்புறம் ஆரம்பிக்கலாமா? அரைஸ் மை ஷேடோஸ் டிரான்ஸ்ஃபார்ம் டு மை கான்லெட் அப்படின்னு சொல்ல அவரோட ஷேடோ எல்லாம் அவரோட கையில அப்படி கான்லெட் வெப்பனா மாறும் பாருங்க. அந்த வுல்ஃப் ஷேடோஸ் எல்லாமே காணாம போயிருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோட்ட ஷேடோ ஸ்டோரேஜ் இல்லாத காரணத்தினால அவர் அரேஞ்ச் பண்ற எல்லா ஷேடோஸும் ஒரு நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். இங்க நம்ம ஹீரோ ஷேடோவா எழுப்புனது அந்த குரங்கு பீஸ்ட தான். அத ஷேடோவா எழுப்புன அடுத்த செகண்டே அவர் கையில கான்லெட்டா மாத்திருவாரு. அத பார்த்துட்டு பெருவோ, சின்னையா நீங்க வேற லெவல் சின்னையா, எப்படி சின்னையா இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பான். அந்த ஸ்வாடும் அதை பார்த்துட்டு, டேய் என்னடா அது, இதுதான் ஷேடோ மோனார்க்கோட பவரா, வேற லெவல்ல இருக்கட்டா, இந்த மாதிரி அசால்ட்டான பவரை வச்சுதான் எல்லா எனிமியும் கொல்றியாட்டா, இதனாலதான் ஓ முன்னாடி எந்த எனிமியுமே நிக்க முடியலையாட்டா அப்படின்னு அந்த ஸ்வாடே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கு பாருங்க. நம்ம ஹீரோ அந்த காலட்டை வச்சுட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவாரு பாருங்க. விட்ட குத்துல அந்த குரங்கு பீஸ்ட் எல்லாம் பறந்து போய் விழும், ரத்தம் தெரிச்சு போய் விழும். அத அந்த ஸ்வாடு பார்த்துட்டு, டேய் இவன் எல்லாத்தையும் கொல்ல ஸ்ட்ராங்கா மாறிட்டே போறான்டா, அதனாலதான் இவன் எல்லா பேட்டிலும் ஈஸியா சேர்க்கிறான்டா டேய் அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருக்க எல்லா பீஸ்டையும் கொன்னு முடிச்சதுக்கு அப்புறம் அரைஸ் அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. சொன்னதுக்கு அப்புறம் 5 ஷேடோஸ் வந்து நிக்கும். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ சொல்லுவாரு பாருங்க, என்னால இப்போ 5 ஷேடோ சோல்ஜர்ஸை யூஸ் பண்ண முடியுது. நான் என்னோட இன்டெலிஜென்ஸ அதிகப்படுத்திட்டேன்டா. முன்னாடி என்னால 3 ஷேடோஸ் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது, இப்போ என்கிட்ட 5 ஷேடோ சோல்ஜர்ஸ் இருக்காங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அங்க பெரு சொல்லுவான் பாருங்க, சின்னையா என்ன சின்னையா சொல்றீங்க, இதெல்லாம் என்னோட வாத்தியார் முன்னாடி கம்பேர் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இல்ல சின்னையா, என்னோட வாத்தியார் கிட்ட கோடிக்கணக்கான ஷேடோ சோல்ஜர்ஸ் இருக்காங்க சின்னையா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதுக்கு சொல்லுவான் பாருங்க, டேய் என்ன இன்சல்ட் பண்ற, அவமானப்படுத்துற, சும்மாறா அப்படி சொல்லிட்டு ஓகே ஒரு கொட்டு விட்டுருவாரு வெறும் மண்டையிலேயே. இத பாக்குறதுக்கு செம்ம காமெடியா இருக்கும். அப்புறமா அந்த பீஸ்ட் மோனார்க்கோட ஸ்வாடு சொல்லும், டேய் நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம்டா, இதுதான் அந்த இடம், இந்த இடத்துல தான்டா அந்த கேட்டு ஓபன் ஆச்சு அப்படி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் வெறும் அங்க வந்து பாப்பாங்க, இதுதான் அந்த இடமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருப்பாரு. அங்க பார்த்தா 2 பேர் நிப்பானுங்க, 2 பேர் தம் அடிச்சுட்டு பேசிட்டு நின்னுட்டு இருக்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, இவனுங்க எப்படிடா இந்த நேரத்துல இங்க நிக்கிறானுங்க, இவனுங்க இந்த நேரத்துல ஹண்ட் பண்றாங்களா, நைட்டு நேரத்துல எப்படி ஹண்ட் பண்ண முடியும், பகல் நேரத்துல தான் ஹண்ட் பண்ணுவாங்க அப்படி நம்ம ஹீரோ ஷாக்கிங்க பாத்துட்டு இருக்க. டப்புன்னு பார்த்தா அங்க கேட் ஓபன் ஆகி உள்ள கார் வந்துட்டு இருக்கு. அங்க பார்த்தா நிறைய பேர் இருக்கானுங்க. அவனுங்க அந்த பேரிகேட் எல்லாம் தள்ளி வச்சிட்டு இருக்க, கையில எல்லாம் வெப்பனோட நின்று இருக்கானுங்க. உள்ள அந்த கார் வரும் பாருங்க, அதோட ஹெட்லைட் சும்மா பிரகாசமா இருக்கும். அது உள்ள வந்து பிரேக் அடிச்சு நிக்க நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்னடா நடக்குதாங்க அப்படி பாப்பாரு. பார்த்தா அந்த காருக்குள்ள வந்து இறங்குவாங்க பாருங்க, நிறைய பேரை கடத்தி கொண்டு வந்திருப்பானுங்க. அதுல ஒரு பொண்ணை ஒருத்தன் புடிச்சிட்டு, என்னமா கண்ணே சௌக்கியமா அப்படி பாத்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு கேப்பாரு பாருங்க, பெரு இப்ப நான் பாக்குறது உண்மையா, அங்க ஹியூமன் டிராபிகிங்கா நடக்குது, எல்லாத்தையும் கடத்தி கொண்டு வந்திருக்கானுங்களா, இது உண்மையா அப்படின்னு பெரு கிட்ட கேட்க, பெரு சொல்லுவான் பாருங்க, சின்னையா எனக்கும் அப்படிதான் தெரியுது சின்னையா, இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல அத்துமீறி நுழைஞ்சிருக்கோம், அதனால நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் சின்னையா, நம்ம உள்ள போய் ஏதாச்சும் பண்ணி மாட்டிக்கிட்டோம்
அண்டர்ஸ் ரூல்ஸ்ல மாட்டிக்கிட்டு அவங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால சின்னையா நான் என்ன சொல்ல வரேன்னா, சின்னையா எங்க போறீங்க சின்னையா அப்படி பாத்துட்டு இருப்பான். அதுக்கு அந்த ஸ்வாடு சொல்லும் பாருங்க, டேய் அவன் போய் 6 மாசம் ஆச்சுட்டான், நீ தனியா பேசிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அங்க இருக்கவே மாட்டாரு. அத பாத்துட்டு பெருவோ மைண்ட்ல யோசிப்பான் பாருங்க. அதுவும் சரிதான், அவரோட தாத்தா ஒரு லெஜெண்டரி ஃபயர் ஃபைட்டரு, யாருக்கு உதவி வேணுமோ ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம அவரோட அப்பா ஒரு ஷேடோ மோனார்க், என்னோட வாத்தியார் சங்ஜின் வு. அவர் மனுஷனா சாதாரண வாழ்க்கைய வாழும்போது ஒரு டிடெக்டிவா இருந்து எல்லா கிரிமினலையும் புடிச்சு உள்ள போட்டவரு. இந்த மாதிரி அவரோட தாத்தாவும் அப்பாவும் எல்லா மக்களுக்கும் உதவி பண்ணும்போது அவங்களோட ரத்தமான 21 வயசு சன் சூஹோ எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாரு? என்னோட சின்னையாவோட தாத்தாவும் சரி, என்னோட வாத்தியாரும் சரி, என்னோட சின்னையாவும் சரி, அவங்க எல்லாருமே அநியாயத்தை கண்டா பொங்குவாங்கடா. அவங்களுக்கு முக்கியம் நீதிடா, நேர்மடா, தர்மண்டா அப்படின்னு வெறும் சொல்லுவான் பாருங்க. நம்ம ஹீரோ செம ஸ்பீடா ஓடி போயிட்டு இருப்பாரு. அங்க அந்த பொண்ணோட கழுத்தை புடிச்சிட்டு இருப்பான் பாத்தீங்களா, அவங்கிட்ட செம ஸ்பீடா ஓடி போய் ஒரு ஜம்ப் அடிப்பாரு பாருங்க. அவன் என்னதுடா அப்படின்னு பாப்பான். பார்த்தா நம்ம ஹீரோ சும்மா பேய் மாதிரி வருவார் பாருங்க. அப்படி போவாரு. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. கதை செம்மையா சூடு பிடிக்குது. போக போக வேற லெவல்ல இருக்க போகுது. நம்ம சங் சூஹோ அடுத்து வெறித்தனமான சம்பவம் எல்லாத்தையுமே பண்ண போறாரு. யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்காக பயங்கரமா வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட போன வீடியோ பிடிச்சி எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவங்கள நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். சந்தோஷ் அவரு 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்காரு. அவரோட இந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி. அடுத்ததா சோல் கேமிங் பிரசாந்த் அவரும் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்காரு. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி. இது என்ன ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். இந்த மாதிரி தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்ததா நான் போடுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ற நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். மார்லி கேமிங், ராஜதுரை, கெவின் கிங்ஸ்டன், சந்துரு, பிரமோத் ஆர், பிரியா ஹிட்ஸ், ஹரிஸ் ராஜா, கணேஷ் குமார், டிஜே எடிட்ஸ், விஜயசாரதி, ராகுல் எம், ரீகன் ரவி, ஹரிஸ், நவீன், சிவஞானம், கார்த்திக், நாசிமா, சஞ்சய், முருகன் அவர் பேரு லிங்கேஷ், சிவப்பிரியா, சூர்யா, ஸ்ரீ விஷ்ணு, பி கௌதம், ஆதி, செல்விசினி, சுரு, கபிலேஷ், மகாராஜா, ராகுல் சத்யபாமா, யூசுப், இவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. நான் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணிருப்பேன். அவங்களாம் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா மென்ஷன் பண்றேன். யாருமே கோச்சுக்கிடாதீங்க.